Dear friends, very good morning to all. In this session, we are going to discussing about one of the example problem for class 12 business mathematics integration. So, business mathematics integral calculus ஒரு சம்மா பார்த்துட்டே வரோம். அதில் ப்ரீவியஸ் செஷன்ஸில் வந்து இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃபைனலாக. அதாவது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸுக்கு அப்புறம் இன்டகிரேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ப்ராப்ளம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதே சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான், ஆனால் கொஞ்சம் சில சேஞ்சஸ் இருக்க மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 2.33 எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க சம் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இதுதான், இன்டகிரல் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஹோல் கியூப் இன்டு டிஎக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இன்டகிரேட் பண்ணணும். இப்போ இது டைரக்டா நம்ம இன்டகிரேட் பண்ண முடியாது, ஏன்னா இன்டகிரேஷன் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இது இல்லை. பல தடவை சொல்லியிருக்கேன், டிஃபரன்சியேஷன் எப்படி இருந்தாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம், ஆனால் இன்டகிரேஷன் வந்து ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். அப்ப ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இல்லைன்னா எப்படி இன்டகிரேட் பண்றது? we have to convert formula structure. ஃபார்முலா ஸ்ட்ரக்சருக்கு நம்ம மாத்தி அமைக்கணும் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை. அப்ப இது என்ன சேஞ்சஸ் நம்ம கொடுக்க போறோம், எப்படி மாத்த போறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு ரிலேஷனை வச்சு ஒரு சில வேல்யூவை ஒரு வேரியபிளோட ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க என்ன இருக்கு, கீழே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்க என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்குது. அப்ப நம்ம எக்ஸ் கியூப் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ் எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டு எக்ஸ் சொல்லி எழுதலாம். அப்ப டினாமினேட்டர்லயும் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது, நியூமரேட்டர்லயும் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது. அப்ப ரெண்டுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. அப்ப அது சம்பந்தப்பட்ட வேல்யூவை நம்ம என்ன செய்யணும், ஒரு பர்டிகுலர் வேரியபிளை வச்சு டிஃபைன் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கணும், ஒரு டம்மி வேரியபிள் கொடுக்கணும். இப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், டி போடுறேன். இதை நான் டீன்னு வச்சுக்கிறேன், ஏன்னா ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல இல்ல. ஃபார்முலா ஸ்ட்ரக்சர்ல கன்வெர்ட் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டீன்னு வச்சுக்கிறேன். எப்பயுமே ஒரு வேரியபிள் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அது பவர்ல வேல்யூ இருந்தாலோ, ரூட்டுக்குள்ள இருந்தாலோ, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ல இருந்தாலோ, ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ல இருந்தாலோ, இல்ல லாகரிதமெட்டிக் ஃபங்க்ஷன்ல இருந்தாலோ நம்ம என்ன செய்யலாம், பர்டிகுலர் வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணலாம். இது நினைச்சா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 டீன்னு வச்சுக்கணும், டைரக்டா சொல்லிட்டு போயிடலாம். நான் என்ன சொல்றேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எதுக்கு டீன்னு வச்சுருக்காங்க எக்ஸ்பிளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து நான் எப்படி வச்சுக்கிறேன், டீன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஃபார் யூசிங் இன்டகிரேஷன் பர்பஸ், ஒரு இது இன்டகிரேட் பண்றதுக்காக நான் டீன்னு வச்சிருக்கேன். இப்போ இந்த டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணா டிடி பை டிஎக்ஸ். நீங்க டிஃபரன்ஷியேஷன் ஆல்ரெடி 11th படிச்சிருக்கீங்க, அதனால அதுக்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஸோ டிடி பை டிஎக்ஸ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, இந்த dx மேலே இருக்கு, 2 கீழே இருக்குங்க. ஸோ dt by 2 is equal to x into dx. அதுக்கடுத்து நமக்கு நியூமரேட்டர்ல x ஸ்கொயரோட வேல்யூ தேவைப்படுது. அப்ப இந்த ஈக்குவேஷன் வச்சே நம்ம என்ன செய்யலாம், x ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தா t minus 1. ஸோ t minus 1 is equal to x ஸ்கொயர். இப்ப வேரியபிள் வச்சு டிஃபைன் பண்ணியாச்சு. இப்ப அந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன செய்யணும், எங்கெல்லாம் x ஸ்கொயர் இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், t minus 1 போடணும். எங்கெல்லாம் x ஸ்கொயர்டு பிளஸ் 1 இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், t போடணும். எங்கெல்லாம் x dx இருக்கோ அங்கெல்லாம் என்ன போடணும், dt by 2 போடணும். அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரிசல்ட் கிடைச்சிடும். x ஸ்கொயருக்கு பதிலாக t minus 1, இந்த x dx க்கு பதிலாக dt by 2, x ஸ்கொயர் பிளஸ் 1 க்கு பதிலாக t போட்டாச்சு. இப்போ 1/2ன்றது கான்ஸ்டன்ட். இன்டகிரேஷன்லயும் சரி டிஃபரன்ஷியேஷன்லயும் சரி கான்ஸ்டன்ட் வந்து ப்ராடக்ட் வந்து தனியா எடுத்து வச்சிரணும். மல்டிப்ளிகேஷன் அதுதான். இங்க 1/2ன்றது ப்ராடக்ட்டா இருக்கு, தனியா எடுத்து வச்சிருங்க. அப்புறம் இந்த t கியூபை இண்டிவிஜுவலா டிவைட் பண்ணுங்க. இந்த t க்கு டிவைட் பண்ணுங்க, 1 க்கு டிவைட் பண்ணுங்க. சோ t by t கியூப் minus 1 by t கியூப். அப்ப இந்த ஒரு t யும் இதுல ஒரு t கட்டாச்சுனா என்ன ஆகும், நமக்கு 1 by t ஸ்கொயர் கிடைக்கும். சோ 1/2 இன்டகிரல் 1 by t ஸ்கொயர் minus 1 by t கியூப் into dt. ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்டகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோம், அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். இன்டகிரல் dx by x power n, இன்டகிரல் dx by x power n is equal to minus 1 by n minus 1 into x power n minus 1. இப்போ இந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருச்சு. a t ன்னு வச்சனால, அதனால தான் நம்ம t ன்னு வச்சோம். இப்போ இந்த 1/2 இந்த dt உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. 1 into dt dt by t square minus 1 into dt dt by t cube.
எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்ண போறோம். இன்டகிரல் dx by x power n. இன்டகிரல் dx by x power n. அப்படின்னா என்னது? -1 by இதான் பார்த்தோம், ஃபார்முலா பார்த்தோம். -1 by n - 1 into x power n - 1. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க x க்கு பதிலா t இருக்கு, n க்கு பதிலா 2 இருக்கு. இங்கேயும் x க்கு பதிலா t இருக்கு, n க்கு பதிலா 2 இருக்கு. டைரக்டா அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். வேற எந்த இதுவும் பண்ணல. 2 - 1 னா 1, அது போட தேவையில்லை. பவர்ல 2 - 1 அதையும் போட தேவையில்லை. 3 - 1 னா 2, இந்த 3 - 1 னா 2. So 1/2 of -1 by t plus 1 by t square. இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. -1/2t plus 1/2 2s are 4t square. again நம்ம என்ன சொல்றோம்? மறுபடியும் t க்கு பதிலா என்ன போடுறோம்? x square plus 1 போடுறோம். ஏன்னா xங்கிறது தான் நம்ம சம்ல கொடுத்த ஒரிஜினல் வேரியபிள். tங்கிறது நம்ம வச்சிருக்க டூப்ளிகேட். x ஃபார்மை t ஃபார்மா கன்வெர்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி முடிச்ச பிறகு again நம்ம என்ன செய்யறோம்? t ஃபார்மை x ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கு என்ன ரீசன்னா x தான் ஒரிஜினல் வேரியபிள், tங்கிறது டூப்ளிகேட் வேரியபிள். சோ t க்கு பதிலா நம்ம என்ன போடுறோம்? x square plus 1 the whole square. இங்க t க்கு பதிலா x square plus 1 போட்டாச்சு. So 1/4 of x square plus 1 the whole square minus 1/2 of x square plus 1 plus c is the answer. So இந்த sum வந்து ரிப்பீட்டடா வீடியோஸ் பாருங்க. 1 or 2 times பார்க்கும்போது புரியும். அதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் again கூட உங்களுக்கு கிளியர் பண்றேன். Thank you. Thanks for watching.